ஸோ ஹை கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஓடி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா நான் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் நல்லா இருக்குது போடுன்றாங்க, இன்னும் சில பேர் வேறு சேனலில் இருக்குது வேறு எதாவது போடுன்றாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடு இன்னும் 100 வியூஸை கூட தாண்டவே இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சீரீஸை நான் ஃபுல்லாக முடிக்க முடியும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேறு சீரீஸாக போடணும்னு சொன்னீங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். ஸோ அதில் போய் ஓட் பண்ணுங்கள். அது தெரிஞ்சுக்கிட்டு வேணான்னு சொன்னீங்கன்னா சீசன் 1ஓட முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி 2 வீடியோஸுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு 10 டேஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். சரி எப்படி சொல்கிற போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனிமில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேறு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப வளவலம் பேசிட்டேன். சரி வாங்க வளவலம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நீ யார்? நான் ஆர்மி நாளட் ட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் அப்பா பேர் வச்சாரான் கேட்க, இல்லை என் தாத்தா ஆர்மி நாளட் இங்கே எதுக்கு வந்திருக்கேன் கேட்க, ஹியூமனிட்டியை ஜெயிக்க வைக்கன்னு நம்ம ஆர்மின்னு சொல்கிறான். கேட்க நல்லா இருக்குது, டைட்டன் சாப்பாடு ஆயிடுவேன். தேட்டரை ஃபுல்லாக பின்னாடி திரும்புங்க. நீ யாரு? தாமஸ் வாக்னர் ட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் சார் அப்படின்னு சொல்ல கேட்கல. அவனா அதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு சைடு இந்த மாதிரி தான் ஒன்று ட்ரெயினிங் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்காங்க கேட்க. ஆமா ஆமா எனக்கும் ஞாபகம் வருது. நீ ஒரு முட்டாளோட ஃபர்ஸ்ட்னு சொல்ல, ஆமா நான் முட்டாளோட ஃபர்ஸ்ட். இதனால என்ன யூஸ்ன்னு பின்னாடி இருக்கவங்க கேட்க, இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுனால ஒரு சோல்ஜரா ஷேப் ஆவாங்க அண்ட் அவங்க மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்ல, ஆனால் அங்கே இருக்க பொண்ணை நான் கண்டுக்காம போறான்னு சொல்ல, அவரும் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ட்ரைனிங்கே தேவையில்ல, அவங்க மூஞ்சில பத்தியா 2 வருஷம் நரகத்துல இருந்தா வந்திருக்காங்கன்னு சொல்றான். சரி பார்த்துக்கிட்டே அது கதை வேலை இருக்கு வா போலான்னு சொல்லிட்டு கூட்டு போக, நீ யாரு? ஜீன் கிருஷ்ணன் ட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் சார். இங்கே எதுக்குடா வந்த? செவத்துக்குள்ளேயே வாய்க்காடு வேலை பார்த்துக்கலாம்னா அப்படின்னு சொல்ல, 4 செவத்துக்குள்ளேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் கேட்க. ஆமா மண்டையிலேயே முட்டிட்டு இங்கே யாரால இந்த ட்ரைனிங்கில் ஜெயிக்க முடியும், அவங்களால மிலிட்ரி போலீஸ் ஆக முடியாது. நீ யாரா? மார்க்கோபா ஜீனே வில்லேஜ்லேருந்து வரேன், வால்ட்ரோஸ் சைட்லேருந்து. நான் மிலிட்ரி போலீஸாக அந்த கிங்க்கு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அது சரி இந்த பாடி அவன் கிங்காட அவனுக்கு தந்தான் கேட்டுட்டு, நீ யாரா? கோனிஸ் பிரிகன் ரேங்கோக்கோ வில்லேஜ் வால்ட்ரோஸோட சதன் சைட்லேருந்து வரேன். அவளோட தலையை பிடிச்சிட்டு, கோனிஸ் பிரிகன் உனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லி தந்ததே எப்படி சல்யூட் பண்ணுறது தான். ஓ இதே என்ன ரைட் சைட்ல இருக்குன்னு கேட்க, இன்னொரு சைடு ஒரு பொண்ணு பொட்டேட்டோ இருந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டே இருக்க, இவனு கிட்டக்கு போயிட்டு, நீ யாரு? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ யாரு? நான் சாஷா பிளவுஸ் டாப்பர் வில்லேஜ் வால்டர் சதன் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ல, சாஷா உன் கையில் என்னன்னு கேட்க, ஸ்டீம்டு பொட்டேட்டோ சார். அதை என்ன 320யா? ஏன் அப்படி பண்ண? வெதர் கோல்டா இருக்கு அதனால தான் சொல்ல. இல்லை எனக்கு இன்னும் புரியல, ஏன் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு இருக்க? நீங்க கேட்கறத பார்த்தா பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டாம், ஏட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இந்தாங்க சார் பாதின்னு சொல்லிட்டு தர. பாதியா? அப்படியே சீனை கட் பண்றாங்க. ஏய் இன்னும் இந்த பொட்டேட்டோ பொண்ணு ஓடிக்கிட்டா இருக்கு, 5 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆமா டாப்பர் வில்லேஜ்ல வந்து ஹண்ட்ரட்ஸ்லாம் இருப்பாங்களாமே பேசிக்கிட்டு இருக்க. ஒரு வண்டியை பார்த்துட்டு நம்ம இறணும், அது என்னன்னு கேட்க, அவங்க எல்லாருமே ட்ராப் அவுட்ஸ், இங்கே ட்ரைனிங் எடுக்க முடியாதுன்னு போயிட்டாங்கன்னு சொல்ல, ஒரு கோலை மட்டும்தான் என்னால் ட்ரைனிங் எடுக்க முடியாது, நீங்கள் இருந்து போவான்னு சொல்ல, நீ ஆமா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் 2 பேர் செகன்ஜினாலேருந்து வரோன்னு சொல்ல, அப்படின்னா நீ கொலாசல் டைட்டனை பார்த்துருப்பல. ஆமாம் டேசினை கட் பண்ணி அந்த டைட்டன் எவ்வளோ பெருசு இருக்கும், அது வாலோடய பெருசாக இருந்துச்சு, அதுக்கு ஸ்கின் இருந்துச்சு கேட்க, ஸ்கின் எல்லாம் இல்லை, அது வந்து பெரிய வாய் வச்சிருந்துச்சு. அந்த டைட்டன்லாம் பார்க்கும்போது ஒன்று பயமா இல்லையா? இல்லை அந்த நார்மல் டைட்டன் கேட்க, நம்ம இறன்னு ஒரு மாதிரி ஆயிடுறான். எல்லாரும் கேள்வி கேட்டு அவனோட பாஸ்ட் ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த டைட்டனுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது, நான் மட்டும் ஸ்கவுட்டில் சேர்ந்து ஓடிஎம் கியர் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன்னா அந்த ஒவ்வொரு டைட்டனும் இந்த உலகத்துலேருந்து அழிப்பேன் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு ஜீனும் பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி நடக்காதுன்னு சொல்ல, அது கண்டிப்பாக நடக்கும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக போராடுவேன், ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த மிலிட்ரி பிரிகேட் பின்னாடி இருப்பீங்க. நான் ஒரு விஷயம் ஆனஸ்ட்டாக சொல்லட்டுமா, நீ இப்பெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தால் யாரும் பயப்பட மாட்டோம், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்க. அப்படியாப்பா அப்படின்னு சொல்ல, வெளில பெல் சவுண்ட்லாம் கேட்குது, என்னை மன்னிச்சிரு 2 பேரும் ஒன்றாவே செய்வோம்னு சொல்ல, என்னையும் மன்னிச்சிரு நானும் ஓவரா பேசிட்டேன் 2 பேரும் போக, அப்போ ஜீனா மிகாசா கிராஸ் பண்ணி போக, ஒரு நிமிஷம் நீ ரொம்ப அழகாக இருக்க, ஒன்று மாரி பொண்ணு பார்த்தது இல்லை, உன் முடி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஜீனு பின்னாடி வந்து பார்க்க இறனோட போயிட்டு இருக்கா. நீ வர வர ரொம்ப கோவப்படுற அப்படின்னு நம்ம இறண்டு பேசிட்டு இருக்க, அவன் முடி ரொம்ப வளர்ந்துருச்சு பாரு, ட்ரைனிங் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்ல, சரி நான் வெட்டிறேன்னு சொல்றா. இன்னொரு சைடு நம்ம ஜீன் கோனி மேலே கையை வைக்க, அடுத்த மேலே இருக்க ட்ரெஸ் உடஞ்சு போச்சுன்னு சொல்ல, அப்படியே இன்னொரு சைடு அந்த பொட்டேட்டோ தான் கட்டுறாங்க. ஓடி வந்து டயர்டா உட்கார, பின்னாடி யாரும் நடந்து வர, அவன் மான்ஸ்டர் மாதிரி மாதிரி டக்குன்னு போறா. அட இது பிரெட் தானே அப்படின்னு சொல்ல, தண்ணி குடி, என்னால இது மட்டும் தான் எடுத்துட்டு வர முடியும்னு சொல்றா. அந்த பொட்டேட்டோகளும் பார்த்தீங்கன்னா நீ கடவுள் தானே உண்மையை சொல்லு அப்படின்னு பேசிட்டு இருக்க, இங்க என்ன பண்றீங்க? அதுக்கு அந்த பொண்ணு அவ காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கான்னு சொல்ல, நீ பண்றது கரெக்டா அப்படின்னு கேட்க, அவளும் கீழே மயங்கி விழுந்துடுறா. நீ பொட்டேட்டோ பண்றது கரெக்டா கேட்க, சரி இருக்கட்டும் நான் அவளை பெட்டுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்ல, நீ எதுக்கு இப்படி பண்ற? நான் இவளுக்கு ஹெல்ப் பண்றதுனால இவ எனக்கு கடன் பண்றா, அதனால ஃபியூச்சர்ல இவளோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் சொல்ல, அப்படியே சீனை கட் பண்ணி காலையில் தான் காட்டுறாங்க. இந்த 3 டைமென்ஷனல் மேனுவல் கியர் யூஸ் பண்றதுக்கு ஆப்டிடியூட் முக்கியம் சொல்ல, இந்த மேனுவல் கியரை யூஸ் பண்றதுக்கு ஆப்டிடியூட் முக்கியம். அங்க பாரு அவ எவ்வளவு ஈஸியா கத்துக்கிட்டான்ட்டு, அவளுக்கு எப்படி நிக்கணும் தெரியும், இதை தான் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. இவனை பாருங்க, ஆமா இது இன்னொரு விதமான ஆப்டிடியூட் எக்ஸாம்பிள், அவனுக்கு யூஸ் பண்ண தெரியாதனால தலையில தூங்கிட்டு இருக்கான். இறநீகர் என்ன பண்ணிட்டு இருக்க, உன் பாடி மேல தூக்கி நில்றா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவனு யோசிக்க, அப்படியே சீனை கட் பண்ணி ஈவினிங்ல கட்டுறாங்க. நம்ம மிகாசா பார்த்தீங்கன்னா அவன் இச்சில் ஃபோக்கஸ் பண்ணு, அது மேலே எப்படி நிற்கிறேன்னு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல, என்னால் முடியும்னு நினைக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மின்னு ரோப்பை மெதுவாக தூக்குறான். நம்ம இறன் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருது. அப்படியே நைட்டு தான் கட்டுறாங்க. யாரோ டைட்டாக நல்லாரையும் கொள்ளுவேன்னு சொன்னாங்களே, நம்ம ஏறனோட தலையும் சூடாகிட்டு இருக்கா, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இப்படியே இருந்தேன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம இறன் புலம்பிக்கிட்டு இருக்க, உன்னால் உன் எய்மை பிடிக்க முடியாது, உன்னால் ஒரு சோல்ஜராக மாற முடியாது, உன் வாழ்க்கையை தவிர உனக்கு சண்டை போட மாட்டேதானே தெரியும் கேட்க, அன்னைக்கு எனக்கு நடந்த
எல்லாரும் கண்ணு முன்னாடி பார்த்து நான் விட்டு தருவேன்னு நினைக்கிறேன் கேட்க எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் சோல்ஜர் ஆகிறது உன் கையில் இல்லைன்னு சொல்ல எல்லாரும் சாப்பிட்டு வச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்க. நீ உன் லேண்டில் போய் வேலையை பாரு, கவலைப்படாத, நானும் கூடயே வரேன்னு சொல்கிறா. பக்கத்தில் திரும்பி பார்த்தா நம்ம சாஷா உட்காந்துருக்கா. பிரெட்டை நான் எடுத்துக்கிட்டோமா கேட்க அவளை பார்க்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணி நான் ஒரு ஜீனியஸ்ப்பா, என்கிட்ட அதை கேட்காத, ஃபீல் பண்ண மட்டும் தான் சொல்லுவேன். நீ ஏன் எம்பாரசிங் ஆகிட்டு இப்போ வந்து ஹெல்ப் கேட்குறியா அப்படின்னு கேட்க நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் சொல்லிட்டாங்க. இது ஏதோ ஓவரா சீன் போட்ட சொல்லிலாம் தர முடியாதுன்னு சொல்ல அப்படியே சீனை கட் பண்ணி பெதர்வுட் ட்ரெயினர் நீங்கள் 2 பேரும் நேச்சுரல்ஸும் கேள்விப்பட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி மன்னிச்சிரு, இதில் ஒன்றும் ட்ரிக்கெல்லாம் கிடையாது, சொல்லி தர ஒன்றும் இல்லைன்னு சொல்ல சரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இறணும் கிளம்ப. நீங்கள் 2 பேரும் சிக்கன்சினாலேருந்து வரீங்களா, அந்த டைட்டனை பார்த்துமா சோல்ஜர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம் அங்கேருந்து தான் வரும். பட் அந்த டைட்டன் மக்களை கொண்டதெல்லாம் நான் பார்க்கல, இறந்தான் பார்த்தேன். அந்த டைட்டனை கண்ணு முன்னாடி பார்த்தும் எதுவும் பண்ண முடியல. சரி நீங்கள் 2 பேரும் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்க நானும் ரெய்னரும் வால்மரியா சதன் சைடில் இருக்க மவுண்டன் வில்லேஜ்லேருந்து வரும்னு சொல்ல அப்படின்னா ஆமாம் அது வெளில நியூஸ் தெரியறதுக்குள்ளே டைட்டன் எல்லாமே வால்குள்ளே வந்துருச்சு. அந்த வில்லேஜில் இருக்க பெட் எல்லாமே அமைதியாக இருக்க எனக்கு சில ஃபுட் ஸ்டெப்லாம் கேட்டுச்சு. நான் ஜன்னல் திறக்கிறப்ப என் கண்ணு முன்னாடி ஒரு டைட்டன் நின்றுட்டு இருந்துச்சு. ரெய்னரும் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க, என்னை மன்னிச்சிரு, நான் இப்போ சொல்ல வந்தது எங்களுக்கும் அதுங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுங்கன்னா நம்ம ஆர்மின்னு கேட்க இங்கே இருக்கவங்க யார் டைட்டன்ஸில் ஆபத்தை பார்க்கலையான்னு சொல்ல அப்படியே சீனை கட் பண்ணி 4 பேர் ஒன்றா போயிட்டு இருக்காங்க. அவங்க இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணமே இந்த பப்ளிக் ஒப்பீனியனால இந்த 12 வயசு பசங்கள்லாம் ப்ரொடியூசர்ஸாக மாறிட்டு இருக்காங்க. அவங்கள ட்ரைனிங் காப்பில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் மட்டும் மிலிட்ரி போலீஸ் ஆகிட்டேன்னா செவருக்குள்ளேயே சேஃபாக இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு மட்டும் அது கிடைக்கலன்னா நானே இதை விட்டு போயிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு இதை நினச்ச கவலை எல்லாம் நம்ம ஆர்மின்னு கேட்க அப்போ நம்ம ரெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்னோட தொலைஞ்ச நாளுக்கு நான் போவேன்னு சொல்ல சரி உன்னோட எய்ம் என்ன நம்ம பெதர்வுட் கேட்க என்னோட 2 கையால் அந்த டைட்டன் எல்லாத்தையும் கொல்லுவேன்னு சொல்ல அப்படின்னா இது மட்டும் தான் அவன் மைண்டில் ஓடிட்டு இருக்கான் கேட்க ஆமாம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம சோல்ஜர் ஆகணும்னு சொல்ல சரி நாளைக்கு காலையில் நல்லா பண்ணுவேன், நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அவன் சொல்ல ரொம்ப நன்றி ரெய்னர் பிரைன். அப்படியே சீனை கட் பண்ணி காலையில் தான் கட்டுறாங்க. நீகர் இதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ், இதில் நீ மட்டும் கரெக்டாக பண்ணலாம் அப்படியே நீ கிளம்ப வேண்டியதான். சரின்னு சொல்லிட்டு ரோபா தூக்க நம்ம இறனும் பார்த்தீங்கன்னா நின்றுறான். நம்ம இறனும் அவன் செஞ்சுட்டான் பாருங்கன்னு சொல்லி எல்லாரும் கத்த அப்பன்னு பார்த்து நம்ம இறனும் தலைகீழ விழுந்துடுறான். என்னால் இன்னும் பண்ண முடியும்னு சொல்ல அவனை கீழே இறக்கி விடுங்க, உனக்கு வேற பெல்ட்டை மாற்றுங்கன்னு சொல்ல மாற்றிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்க ஆரம்பிக்கிறான். இவ்வளோ நேரம் நீ நல்லா தான் பண்ணியிருக்கேன், அந்த பெல்ட் டேமேஜாக இருந்திருக்குன்னு சொல்ல எல்லாரும் அவன் அந்த டேமேஜ் பண்ணிட்டு இவ்வளோ நேரம் இருக்கானு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா அந்த ஆப்டிடியூட்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இறனும் நான் இதை செஞ்சுட்டேன் மிக்காசா, நான் இனிமேட்டு உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. அவன் அதை செஞ்சுட்டானு பேசிக்கிட்டு இருக்க மிக்காசாவும் பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் விட மாட்டேன். அந்த கமாண்டரும் பார்த்தீங்கன்னா கிரீஷா உன் பையன் ஒரு சோல்ஜராக மாறிட்டான்னு யோசிக்க அப்படியே சீனை கட் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க. நம்ம இறனும் ஓடிஎம் கிரி யூஸ் பண்ணி பறந்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த 3rd எபிசோடு முடிக்கிறாங்க. 4th எபிசோடு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி நான் எப்பயும் சொல்கிற போல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனிமலம் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.